வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன். மிதுனம் ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் அவங்களுக்கு அவங்களோட சிந்தனை திறன், அவங்களோட பேச்சாற்றல் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்த நோக்கி நடக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். அவருங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள்ல கூட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது. கொஞ்சம் கொஞ்சம் டிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத கொஞ்சம் அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிட்டோம். இறுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு முடிவ நோக்கி செல்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும், வார கடைசியில பொறுத்தவரைக்கும். வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்படும். உங்கள் திறமைய நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மேலதிகாரி கிட்ட பேசும்போது மட்டும் நிதானமா, தெளிவா, ஆ தெளிவான ஒரு பேச்சு பேசுறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிய ஏற்படுத்தி குடுக்கும். தொழில் செய்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய தொழில் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், வாய்ப்பு நல்லபடியா இந்த வாரம் ஏற்பட போகுது. பண வரவு பொறுத்தவரைக்கும் ஓரளவு நல்லாதாங்க இருக்கும். நீங்க எதிர்பாராத வகையில சின்ன சின்ன தொகை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்துல, இந்த வாரங்கள்ல. அதே நேரத்துல வீட்டு செலவுகளும், குடும்பத்துக்கான செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பா இருக்கும். அத பார்த்துக்கோங்க. அவசரமா கடன் வாங்குறத, அப்படி இல்லன்னா யாருக்காவது கடன் கொடுக்கறதையோ, இல்ல பண பொறுப்புக்கு நிக்கிறீங்களோ, அத வந்து கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க. அது வந்து உங்கள வந்து இந்த வாரத்துல சிக்கல்ல கொண்டு போய் விடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்துரும். கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப நாளா பேசாம இருந்த உறவினர்கள் கூட மீண்டும் பேசுறதுக்கு, ஒரு நல்ல மாற்றத்த நோக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்ல வந்து புதிய பொருள் வாங்குறது, அல்லது குடும்பத்தில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு போன்ற சிந்தனைகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பா இருக்கும். கணவன் மனைவி கிட்ட இருந்த ஒரு நல்ல ஒரு புரிதல், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து குறைஞ்சு, ஒரு மனம் திறந்து பேசுனீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி நோக்கிய ஒரு சம்பவம் வந்து உங்களுக்கு வழிநடத்துறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். உடல் நலம் பொறுத்தவரைக்கும், உடல் வந்து கொஞ்சம் டயர்டா ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நர்வ்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கிடைக்கிற டைம் நைட்டு தூங்குறதுக்கு அதெல்லாம் வந்து நல்லபடியா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தரும். ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, 1, 2, 4 அதாவது செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 4ஆம் தேதி. இந்த 3 நாள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கு. அது நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதியும், செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி. அதாவது திங்கள்கிழமையும், சனிக்கிழமையும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு நீங்க. அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கான நீங்க புதிய தொடர்புகள், புதிய வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். குறிப்பா பேச்சிலயும், பண விஷயத்திலும் நிதானமா செயல்பட்டீங்கன்னா, இந்த வாரம் நல்ல பலன்கள் வந்து அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படுது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி. நீங்க இத பொறுமையா கேட்டிருக்கீங்க. இந்த நீங்க வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க பிடிக்கிற பட்சத்தில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.